உதயம் சௌத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கடலூர் திரு இல. புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. சார் இப்போ மோடி அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து இந்த ராமேஸ்வரத்துல பாம்பன் பாலத்த திறந்து வச்சிருக்கிறாரு. அப்போ அங்க பேசும்போது தமிழுக்கு நாங்க முக்கியத்துவம் குடுக்குறோம். ஆனா திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்து தமிழ்லயே இல்ல அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பேச்ச நீங்க எப்படி பார்க்குறீங்க? நரேந்திர மோடிக்கு பிரைம் மினிஸ்டர் வேலை கிடையாது இப்ப. அத விட்டுட்டு தேவையில்லாத வேலைகளை பற்றி கவனம் செலுத்துவது, பேசுவது. எங்கே எப்படி கையெழுத்து போட வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாங்க திராவிட மாடல். உனக்கு அங்கே போடக்கூடிய கையெழுத்து எப்படி நாங்க போட்டோம்னா, உங்க யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியுமோ, புரியுமோ அப்படி போடுறோம். அதுல போய் என்னமோ பெரிய குற்றத்த கண்டுபிடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டாரு. அப்படியே தமிழ் உணர்ச்சி அப்படியே எங்களுக்கு இல்லைன்ற மாரி அவருக்கு இருக்கிற மாரி. இந்த மாதிரியான சில்லுண்டித்தனமான பேச்சுக்கள முதல்ல மிஸ்டர் நரேந்திர மோடி நிறுத்தணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வரார். ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அத தொடங்கி வைக்கிறாருன்னா, அவருக்கு முன்பாக அவருடைய கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்டினுடைய கட்டுப்பாடில் இருக்கக்கூடிய அந்த பாம்பன் பாலம் அதிகாரிகள் எல்லாத்தையும் ஒழுங்கா பார்த்து, ரயில்வே அதிகாரிகள்லாம் ஒழுங்கா வேலைய பார்த்து, பர்ஃபெக்ட்டா ஆன பிறகுல வந்து தொறக்கணும். நீ தொறக்கிற 1 மணி நேரத்துல ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த பாலம் தூக்கின்னு போச்சு. இறங்கவே இல்ல ஒரு பக்கம் சாயுது. ஒண்ணுமே புரியல. இவரு அப்படியே பெரிய உலகத்தையே ஜெயிச்சுட்டா மாரி, எந்த நிர்வாகம் இல்லாதவர்கள், நிர்வாகம் சரியில்லாதவர்கள். இவர்களுடைய நோக்கம், இவர்களுடைய தாக்கம் என்பதெல்லாம் சும்மா ஊர்ல சுத்திக்கிட்டு, படம் எடுத்து போட்டுக்கிட்டு, ஏதாவது பேட்டிய குடுத்துக்கிட்டு, தன்னை பெரிய ஆள் மாரி காட்டிக்கிட்டு, உலகத்தை ஏமாத்துறது தான் நரேந்திர மோடிக்கு வேல. அதனால அத ஒரு பெருசா நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம். பாம்பன் பாலம் ரிப்பேர் ஆனது கூட ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலை எததான் உண்மைன்னு ஒத்துக்குவாரு. 1962ல மருதமலை முருகனை கரண்ட் குடுக்காம இருட்டடிப்பு செய்தது திமுகன்னு பேசினாரு. ஆனா திமுக 1967 தான் ஆட்சிக்கு வந்ததுன்னே அவருக்கு தெரியாது. ஏதாவது பேசணும், நான் பேசுறதுல என்ன தப்பு அப்படி இப்படின்னு குதிப்பார். இந்த மாதிரி 1, 2 அல்ல, ஏராளமான பொய்கள், பித்தலாட்டங்கள். ஒண்ணு தெரிஞ்சு பேசுறியா, தெரியாம பேசுறியான்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பேசக்கூடிய அண்ணாமலை வெறும் ஐபிஎஸ் ஆபீசர் தான். கிரிமினல்களை அரெஸ்ட் பண்ணி திருத்தறதுக்கு வழிய பாருன்னு ஐபிஎஸ் சொல்லி கொடுத்தா, கிரிமினல்களோட பழகி கிரிமினலாகவே மாறிவிட்ட அண்ணாமலை. அதனாலதான் 420 மலைன்னு நான் சொல்றது. இந்த அண்ணாமலை பாம்பன் பாலத்தை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அங்க இருக்கிற அதிகாரிகள், அங்க இருக்கிற பணியாற்றக்கூடியவர்களை விட நீ புத்திசாலியா? அந்த பாலம் இறங்காம தடுமாறி இருக்கு, ஆடி இருக்கு. ஒரு பக்கம் மட்டும் இறங்கி ஒரு பக்கம் விழுந்த மாதிரி இருந்திருக்குன்ன உடனே எல்லாரும் ஓடி போய் அடுத்த கட்ட வேலையை பார்த்து தங்களுடைய கடமையை செய்யறாங்க அங்க இருக்கிற அதிகாரிகள். அது நிர்வாக ரீதியாக முதலியே கரெக்டா வச்சிருந்திருக்கணும். இந்த மோடி போறதுக்கு முந்தைய சரி பண்ணிருக்கணும். மோடிக்கு அதை பத்தி கவலை இல்லை. மோடி கேட்டிருக்கணும், எல்லாம் சரியா இருக்கா, எல்லாம் போயிருக்கான்னு. அதெல்லாம் அவருக்கு கிடையாது. அவருக்கு எதை கேட்டாலும் சுயநலமாக வாழக்கூடிய ஒரு நபர். இதுல இந்த கூட சேர்ந்துக்கிட்டு 420 மேல ஆஹா ரிப்பேர் ஆகல, சரி இப்ப ரிப்பேர் ஆகல போ. இப்ப அதனால இங்க ஒண்ணும் கிழிக்க போறது கிடையாது. ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும், அங்க இருக்கிற ஊடகங்களும், மற்றவர்களும், படம் எடுத்தவர்களும், மக்களும் பார்த்துட்டாங்க. நீ அனுப்பி வச்ச ரயிலும் திரும்பி வர முடியாதுன்ற ஒரு கட்டத்தில் நின்றுடுச்சு. அதுக்கு மேல ஆதாரங்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவைன்னா 420 மேல அங்க போய் அந்த பாலத்தை பிடிச்சி தொங்கட்டும், இல்ல அங்க போய் தங்கட்டும். சார், கடந்த காங்கிரஸ் ஆட்சியை விட அதிகப்படியான நிதியை பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறதா மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலை கண்ணீர் வடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் இன்னும் கதறட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல அவர் சொல்லியிருக்கிறதுல சில உண்மைகள் வெளியில வருது. மனசு உள்ள இருக்கிறது வெளியில தெரியுது. அவருடைய நாடக நடிப்புல திரை விலகுகிறதும் அதுல இருக்கு. அதை நான் சொல்றேன். அதுக்கு முந்தி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு 10 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு விற்குது இல்லையா? அன்னைக்கு ஊதியங்கள் கொடுத்ததுல 1500 ரூபாய், 2000 ரூபாயில 1960ல குடும்பம் நடத்தினவங்க இன்னைக்கு 50,000 ரூபாய் இருந்தாதான் குடும்பம் நடத்த முடியும்னு இருக்கு. எப்படி இந்த மாறுபாடுகள்? உடனே நான் தான் அதிகமா கொடுத்தேன் அப்படின்றது கிடையாது. இருக்கக்கூடிய எக்கானமிக் கண்டிஷன்ஸ்,
அதற்கு ஏற்ப அந்த பண பார்வையில உயர்ந்து இருக்கிறது. உடனே நாங்கள் அதிக பணம் கொடுத்தோம்னு சொல்றதெல்லாம் விஷயம் தெரியாமல் பேசுவதில்லை, தெரிஞ்சே கூட பித்தலாட்டமாக பேசுவது. எதுக்காக சொல்றோம்னா, ஒரு எக்கனாமிஸ்ட கேட்டு பேச சொல்லுங்க அவரை. எதனால் பொருளாதார ரீதியாக ரூபாயினுடைய மரியாதை என்ன, இன்னைக்கு இருக்கிறது என்ன, விலைவாசி எப்படி போயிருக்கு, உலக அளவில நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தினுடைய நாணயத்தின் மதிப்பு எப்படி, இதெல்லாம் எவ்வளவு இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இப்பொழுது அந்த சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தால் அன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு கொடுத்ததை விட இன்றைய ஒன்றிய அரசு குறைச்சிதான் கொடுக்குது. இன்னும் சரியா நிர்வாகத்தை நடத்த முடியல. ஏன்னா துறைகள் அதிகம், எக்கானமி மட்டுமல்ல, நவீன விஞ்ஞானமும் அதிகமாயிடுச்சு. இவைகளெல்லாம் அதிகமானதுக்கு பிறகு இந்த ஆட்சியை எல்லா வகையிலும் காப்பாற்றி நடத்தணும் போது நம்முடைய முதல்வர் அவர்கள் அவருடைய தனித்திறனால் இன்னைக்கு கூட பாருங்க, மிஸ்டர் நரேந்திர மோடி 1000 பேசிக்கிட்டு இருந்தா கூட யூனியன் கவர்மெண்டினுடைய டிபார்ட்மெண்ட் வைஸ் எக்கானமியினுடைய கால்குலேஷன்ஸ் அந்த இது பண்ணும்போது அந்த கமிட்டி கொடுக்கறதுல 9.76% தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக வளர்ந்திருக்குன்னு வந்துடுச்சு இல்லையா? ஆக இப்படி பொழுது நம்முடைய தமிழ்நாட்டில் எவ்வளவு அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியில் முன்னணியில வருதுன்னு நமக்கு தெரியுது. ஆனா மோடி இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு நாங்க கொடுக்குறோம், நாங்க என்ன கொடுக்கணும், கல்வியை ஏன் நிறுத்துற? 6152 கோடி ஏன் தரல? ஏன் இன்னும் பெண்டிங்ல இருக்கு? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு 3012 கோடி இன்னும் வரலையே, ஏன் நிக்குது? பேரிடர் நிதிகளை கேட்கின்ற போது ரூபாய் கூட நீ அனுப்பலையே, ஏன் அனுப்பல? குஜராத்னா பாயறீங்க, அப்படியே யூபினா போய் உடனே கொடுக்குறீங்க. ஆனா ஏன் தமிழ்நாட்டை மறுக்கிற, வெறுக்கிற? மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடைபோடுகின்ற மோடியினுடைய இந்த கருத்து என்பது ஒரு உண்மை தெரியுதுன்னு சொன்ன என்ன தெரியுமா? மனம் திறந்துடுச்சு. அவர் அறியாமலே ஒரு உண்மை வெளிவந்துருச்சு. என்ன தெரியுமா? வருகின்ற காலத்தில் நம்முடைய முதல்வருக்கு நிதி நெருக்கடியை தரணும். எல்லா வகையிலையும் ஜிஎஸ்டியை கொடுத்தது போதுமான அளவுக்கு கொடுக்கவே இல்லை, இன்னும் கூட நிறுத்திடு. ஜிஎஸ்டியை நிறுத்திடு. மற்றும் உள்ள வழக்கமாக யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான நிதிகளை எல்லாம் குறைச்சி நிறுத்தி 100 ரூபாய் கொடுக்கிற இடத்துல 1 ரூபா 2 ரூபா கொடு. அப்ப அவர் கஷ்டப்படட்டும். அவரு கஷ்டப்பட்டா தமிழ்நாடு கஷ்டப்படும், தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படுவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டா உடனே நாங்க பிரச்சாரம் பண்ணி அதை அரசாங்கத்தின் மேல பழி வைக்கலான்னு மோடி திட்டம் போட்டிருக்காராம். அந்த திட்டத்துக்கு துணையாக இருப்பது இங்கு இருக்கக்கூடிய சில கும்பல். இந்த கும்பல்லாம் பிளான் பண்ணி தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் மக்கள் மன்றத்துல வெளிப்படையாக நாம எடுத்து சொல்லுகின்ற ஒரு நிலை. உங்களை போன்றவர்கள்லாம் இப்ப இந்த கேள்வி கேட்டதுனால இதை உண்மையா நான் எடுத்து சொல்ல விரும்புறேன். எதிர்காலத்தில் தமிழ்நாடு அரசு கொடுத்து கொண்டிருக்கிற மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும், பேருந்து கட்டண சலுகையாக இருந்தாலும், மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு கொடுக்கின்ற அந்த நிலையாக இருந்தாலும், அயலகத்துறையில் மூலமாக அயல்நாட்டு தமிழர்களுக்கான நன்மைகளை செய்வதாக இருந்தாலும், எல்லா வகையிலையுமே வேலை வாய்ப்புகள், சிறு தொழில், குறு தொழில் உட்பட அனைத்து நிலைகளிலும் தமிழ்நாடு முன்னணி இருப்பதை தாங்க முடியாத நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் நிதியை நிறுத்திவிட்டு இவருக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இனி ஏதேனும் ஒண்ணு தமிழ்நாட்டுல நிதி இல்லாமல் இருக்கலாம், அதற்கு காரணம் பாரதிய ஜனதா என்ற பாசிசம் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப ராமேஸ்வரத்துல பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்த பொழுது ஏன் முதல்வரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வராம புறக்கணிச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு தமிழிசை அவர்களும் அண்ணாமலையும் ஒரு எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறாங்க, கொந்தளிச்சு இருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? வந்தது எதற்கு? வேலை முடிஞ்சதா? விழா நடந்ததா? தமிழ் இம்சையும் சரி, 420யும் சரி. நான் அண்ணாமலையும் தமிழ் இம்சைன்றதுதான் அந்த அம்மாவை சொல்றது. ஏன்னா அவங்க இந்தி இம்சைன்னு சொன்னா செருப்பால் அடிப்பன்னு குதிக்கிறாங்க. இவன் இருந்தாலும் 420 செருப்பை போட்டுக்க மாட்டேன்னு குதிக்கிறாப்புல. இந்த 2 செருப்புகளுக்கு இதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு உண்மையை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அரசு விழா, நீங்களாம் கவர்மெண்ட் எதுக்கு இருந்தீங்க? நீங்களாம் ஐபிஎஸ் ஆபீசர் எதுக்கே இருந்த? கொஞ்சம் கூட ஒரு ஜெனரல் நாலேஜ் இருக்கு, அதான் பொது அறிவு. அன்றைக்கு நீலகிரியில, ஊட்டியில நம்முடைய முதல்வர் தலைமை தாங்கி 16,000 பெண்கள் 16,000 பெண்கள் வள்ளி கும்மி என்கின்ற பெரிய ஆட்டத்தின் மூலமாக கின்னஸ் ரெக்கார்ட்ல பரிசு வாங்கியிருக்காங்க. கின்னஸ் பரிசு சாதனை, கின்னஸ் சாதனை படைத்த பெண்கள் அவர்களெல்லாம் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. 16,000 பெண்கள்லாம்
எங்க இருந்தெல்லாம் எப்படி வந்து அங்க வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அதுல முதல்வர் கலந்து கொள்ள வேண்டும். அங்க முதல்வர் கலந்து கொள்வதை யூனியன் கவர்மெண்ட்டுக்கு சொல்லிட்டு தான் அங்க போறாரு. யூனியன் கவர்மெண்ட்ல இவர் போய் அந்த பாலத்தை திறந்து வைக்கிறத தவிர இவருக்கு ஒண்ணும் வேலை கிடையாது. அந்த பாலம் திறந்து வைக்கிறது நம்முடைய மாநில அரசினுடைய பங்குதாரர்கள் அமைச்சர்களும் பங்கு கொண்டாங்க. அவ்வளவுதான். இதுல குறைபாடோ திருபாடோ ஒண்ணும் இதுல அர்த்தமே கிடையாது. பாலத்தை ஒழுங்கா கட்டி ஒழுங்கா தொடையான்றது இல்லாம தமிழிசைலாம் முதல்வர் வந்து அங்க போய் அந்த பெண்களுக்கெல்லாம் நன்றியும் பாராட்டியும் சொல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு பெருமை தந்திருக்கிறவங்களுக்கு மரியாதை செய்திருக்காரு. அவங்கள போற்றியிருக்காரு. அது முக்கியமா? பாலத்தை இவர் திறக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறது முக்கியமா? நினைத்து பார்த்தால் தெரியும். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் ஒன்றுக்கு திறந்து வைக்கிறார், சீஃப் மினிஸ்டர் ஒன்றை தொடங்கி வைக்கிறார். ஆகவே இதில் எந்த விதமான குழப்பமோ தகரும் இல்லை. இவர்கள் வேண்டுமென்றே எல்லாவற்றையும் அரசியலாக்குகிறார்கள் என்பதுதான் என்னுடைய பொருள். பிரதமர் மோடி அவர்கள் சொல்லும் பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரு என்ஜாய் பண்றதுக்கு குழு குழுன்னு ஒரு ஏரியாவுக்கு போய் என்ஜாய் பண்றதுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ராமேஸ்வரத்துக்கு வராம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியாவிலேயே மிகப்பெரிய தலைவர்கள் வாழ்ந்த நாடு. இந்திய பிரைம் மினிஸ்டராக எவ்வளவோ உயர்ந்த தலைவர்கள்லாம் நேரு உட்பட எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்திய துணைக்கண்டத்தில் எந்த பிரைம் மினிஸ்டரும் 8500 கோடி ரூபாய்க்கு விமானம் வாங்கியது கிடையாது. ஒரு தனி விமானம். அதுக்கு நிறைய உல்லாசம். ஏன் எல்லாரும் போற விமானத்துல நீங்க ஒன்று பயன்படுத்த முடியாதா? 8500 கோடிக்கு விமானத்தை வாங்கிக்கிட்டு அதுல 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ரூம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல மோடி பறப்பாலாம். கேட்டா நான் ஏழைன்னு வரோம். அதுல பறந்துகிட்டு இருப்பாரு. அதுல இன்னும் சில தகவல்கள் அதெல்லாம் உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. அதனால அதை நான் பேச விரும்பல. ஆனாலும் என்ஜாயபிளா, உற்சாகமா, ரொம்ப மகிழ்ச்சியா ஒவ்வொரு நாட்டுக்கும். இந்தியாவுல இன்னும் வந்து நம்மளை கூப்பிடாத நாடு எல்லாம் லிஸ்ட் எடு அப்படின்னு அதிகாரியை விட்டு லிஸ்ட் எடுத்து, ஓஹோ இதெல்லாம் நம்மளை இன்னும் கூப்பிடலையா, அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லு நான் வரேன்னு. இப்படி ஒரு நாட்டிற்கு தானே வழியே போய் விழுந்து அங்க தனக்கு ஒரு இது. இப்ப இலங்கைக்கு போனல, இலங்கைக்கு தாய்லாந்து பேங்காக் போயிட்டு வெள்ளிக்கிழமை அங்க இருக்கிற, சனிக்கிழமை இலங்கைக்கு போனோம்னா ஒரு இது ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க. அது என்ன தெரியுமா? பெரிய விருதான். இலங்கையிலேயே பெரிய விருது என்ன? மித்திர விபூஷணா. மித்திர விபூஷணா மோடி அப்படின்னு ஒரு பெரிய விருதை கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரசிடென்ட் அவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இவர்களை அவர் என்ன பண்றாரு, இவங்களை வரவேற்றுட்டார். அவர் நாட்டிற்கான வேலையை பாக்குறாரு. இவரு எந்த நாட்டுக்கான வேலையை பார்த்தாரு? நீங்க கவனமா அதெல்லாம் நம்ம எடுத்து சொன்னோம்னா எல்லாருக்கும் உண்மைன்றது புரிய வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த விருதை மட்டும் கொடுத்தா என்ன காரணம்? போய் இறங்கின உடனே என்ன விருது இருக்கு, பெரிய விருது என்ன கீழ்ச்சாரு? ஒண்ணும் இல்லை. இலங்கைக்கு செய்து கொண்டிருக்கின்ற வேலைகள், இந்திய துணைக்கண்டத்தின் மூலமாக பெறுகின்ற சலுகைகள் எல்லாவற்றையும் அவன் உறுதிப்படுத்திக்கிறாங்க. இவரு அந்த பெருமைக்காக டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாம் போறாரு. ஆனா எல்லாம் நினைச்சாங்க பிரைம் மினிஸ்டர் போயிட்டாரு, ஒப்பந்தங்களை கை அதானி அன்கோ, அதானி குரூப்ஸ், அவங்க எல்லாருமே போய் என்ன பண்றாங்க, இந்த திட்டம் நண்பர் அதானியின் மின் உற்பத்தி நிறுவனம் மீண்டும் இலங்கையில் அமைக்கப்பட ஒப்பந்தம் நடுவுல நிறுத்திட்டாங்க. இந்த மோடி போய் ஆரம்பிச்சு வச்சதான் முதல்ல பிரச்சனைகள் வந்து நிறுத்திட்டாங்க. அங்கு எல்லா விதத்திலையும் காற்றாலை மற்றும் உள்ள மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம் எல்லாவற்றையும் அதானி அன்கோ எடுத்துக்கிட்டு அங்க சில பிரச்சனைகள் பண்ணோம்னா அங்க எதிர்கட்சிகள் எல்லாம் பார்லிமெண்ட்லயே எதிர்த்தாங்க. பார்லிமெண்ட்லயே எதிர்த்து கடுமையாக பேசி அதை நிறுத்துறாங்க. இப்போ மோடி போயிட்டார். மோடி போய் மறுபடியும் உட்கார்ந்து பேசி அவங்களுக்கு துவக்கி வைத்திருக்கிறார். இத போயிட்டு வரும்பொழுது இன்னும் இலங்கைக்கு இவர் எவ்வளவு உதவி செய்யறாரு தெரியுமா? என்ன அவ்வளவு என்ன உனக்கு இலங்கை, நாங்க என்ன அவ்வளவு தமிழர்கள் வந்து அவ்வளவு வீணா போயிட்டோமா? ஏன் தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு அக்கறை கிடையாது? தமிழர்கள் உள்ள சிறைச்சாலையில இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது சட்டப்படி அங்க இருக்கிற சட்டப்படி அவன் செய்யறது போறதுக்கு ஒரு பக்கம், அந்த சட்டத்திலேயே சில விதிவிலக்குகள் இருக்கின்றது தெரிஞ்சுக்கணும், படிச்சுட்டு போகணும். இலங்கையினுடைய சட்டத்தின் விதிமுறைகள் படி ஒரு அரசு நினைக்குமே ஆனால் அதற்கு அவர்களுக்கு சலுகை விதிமுறைகளை அறிவிச்சு உடனே அவர்களை விடுதலை செய்யலாம், அவர்களை விடுவிச்சு அனுப்பலாம், ஏற்றுக்கலாம். வேணாம், தமிழ்நாட்டு மீனவர்கள் என்ன தப்பு பண்ணிட்டாங்க, கரையை தாண்டிட்டாங்க, எல்லைக்கோட்டை தாண்டினாங்க, இது ஒரு பெரிய இதுன்னு சொல்லிட்டு கடல்ல காற்றடிச்சா எங்க போகுதுன்னு தெரியாத நிலையில இதை போய் பெருசா நினைக்கிற அந்த படகை விடு,
அந்த அவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னா விட்டுருப்பாங்க. ஏன்னா மோடியினுடைய சலுகைகளை எதிர்பார்த்து அவர்கள் இவரை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மோடி இதை செய்ய அப்படின்னா உடனே செய்வாங்க. சொல்லல. குஜராத்தியா இருந்தா செய்வில்ல, யூபிக்காரரா இருந்தா செய்வில்ல, மோன ஒண்ணு அதுதானே பேசுவேன். ஏன்னா தமிழ்நாட்டு மீனவர்கள்னா தமிழ்நாட்டுக்காரங்களாம் உனக்கு பிடிக்கல, அதை கண்டுக்காம இருக்கிற. இப்ப கச்சத்தீவு இருக்கு, கச்சத்தீவு சம்பந்தமா பொய் பித்தலாட்டமாக எங்க மேல தூக்கி, ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாநில அரசு அதிகாரம் என்ன என்பது கூட சுத்தமா தெரிஞ்சுக்காம ஒரு மண்ணை இன்னொரு நாட்டுக்கு தர முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் தான் செய்ய முடியும். அன்னைக்கு அதை செய்யும் போது அதை எதிர்த்தால், இங்கே அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக எதிர்த்தால், நாடாளுமன்றத்தில் எதிர்த்தால், எல்லா வகையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி கடுமையான தலைவர் கலைஞர்களுடைய அந்த மிகப்பெரிய எதிர்ப்பின் விளைவில் தான் கச்சத்தீவை கொடுத்தா கூட 2-3 விதிவிலக்குகளை வாங்கினார். அந்த ரூல்ஸ்லயே அங்க வந்து திருவிழாக்கள் நடக்கும். அந்த திருவிழா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எப்படி செய்வாங்க, அவங்க போயிட்டு வர்றதுக்கு பர்மிஷன், மீனவர்கள் போனா வலையை காய வைக்கிறதுக்கு பர்மிஷன், இதெல்லாம் தலைவர் கலைஞர் சொல்லி வந்தது. அப்ப எக்ஸெப்ஷன் வாங்கி கொடுத்தாங்க அன்னைய கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கலாம், கச்சத்தீவு வந்து இப்ப இது தேவையில்லை, 2 பேருமே பயன்படுத்தக்கூடியதாக கூட நீங்க ஒரு உறுதியை வாங்கியிருக்கலாம். அதுக்கெல்லாம் எண்ணமே கிடையாது. தமிழ்நாட்டை பற்றி, தமிழர்களை பற்றி ஒரு கருத்தே கிடையாது. அங்க போய் அதானிக்காக அழகா பேசிட்டு, அதானிக்கு எல்லாத்தையும் கையெழுத்து போட்டுட்டு, ஒரு பட்ட விருது ஒண்ணு வாங்கி தலையில மாட்டிக்கிட்டு, மோசம். இதனுடைய நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில யாருமே இப்படி இருந்ததில்ல. ஆஸ்திரேலியாவுக்கு போனாரு கூட ஒரே பிளைட்ல, யார் யார் போனாங்க தெரியுமா? ஒரு பிளைட்ல அதானி போகிறார். யார்? இவரு கூட. அதானியும் இன்னும் இவருடைய சேர்ந்த ஒரு கட்சிக்கால் ஒருத்தர் ஒரு அதிகாரி அழைச்சிட்டு போறார். போயிட்டு என்ன பண்றாங்க 3 பேரும்? ஆஸ்திரேலிய கவர்மெண்ட்ல இறங்கி ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்துல ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் வந்து என்ன பேசுறாருன்னு அங்க இருக்கிற பத்திரிகைக்காரன் எதிர்பார்க்கிறான். இந்திய நாட்டின் பிரதமர் ஏதோ வந்திருக்கிறாரு, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஏதோ ஒரு மண்ணம் பார்த்து ஒப்பந்தம் வருமானம் அவங்க எதிர்பார்த்துட்டு ஒன்றும் கிடையாது. இந்திய பிரைம் மினிஸ்டர் வந்தது அவருடைய நண்பர் அதானிக்கு நிலக்கரி சுரங்கம் கோல் மைன் ஒண்ணு வாங்குவதற்காகத்தான் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. கையெழுத்து போட்டு ஒப்பந்தங்கள்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. அந்த பெரிய போராட்டம், பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. மோடியே திரும்பி போ, அதானியே திரும்பி போ, துறைமுக நிலக்கரி சுரங்கத்தை மூடு அப்படின்னு பெரிய அளவிற்கு பத்திரிகைகள் மற்றவர்கள் எழுதும்போது ஒண்ணு எழுதினாங்க. ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக வந்தீர்களா, ஒரு கம்பெனியினுடைய அதிகாரியாக தரகராக வந்தீர்களாம் எழுதினாங்க. அது இந்தியாவுக்கே தலைக்குனிவு. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இலங்கையாக இருந்தாலும் ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அதானி அம்பானி குரூப்ஸை வச்சுக்கிட்டு இவர் தன்னுடைய பாதையை பயணம் செய்கிறாரு. இவர் தான் வந்து ஊழல் செய்கிறவரு. ஊழல் மட்டுமல்ல, ஆனந்தம், உல்லாசம், உற்சாகம் என்பதில் உச்சக்கட்டத்தில் இருப்பதும் மிஸ்டர் நரேந்திர மோடி தான். அதனால்தான் சொல்றோம், நரேந்திர மோடி பேசுகிறார் என்பதற்காக யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. நல்ல நடிகர், நல்லா நடிப்பார், நடிச்சுட்டு சிரிச்சுட்டு போய்கிட்டே இருப்பார். அடுத்த அரை மணி நேரத்தில் அதை மறந்துடுவார். இன்னும் கூட தான் போக வேண்டிய மணிப்பூர் பக்கம் போல பாருங்க, அதை பற்றியே கவலைப்பட மாட்டார். கேட்டா அப்படி திரும்பிக்குவார், இப்படி சிரிச்சுக்குவார். ஏன் மணிப்பூர் போகணும்னு இங்க இருக்கு 2-3 கத்தும். ஆக மற்றவர்கள் அரசு என்றால் சின்னதாக ஒண்ணு நடந்தா, சைக்கிள்ல வேகமா போய் கீழே விழுந்துட்டார், சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்ற போல 420 மேல. இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் வைத்துக் கொண்டு பிஜேபி இங்க அரசியல் நடத்துது. ஆனால் மோடியினுடைய செயல்கள் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் விரோதமாக தொடர்ந்து இருக்கிறது என்பதற்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த செயல்கள் எல்லாம், இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு ஒரு ஆதாரமாக எடுத்து சொல்லணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். வணக்கம், நன்றி.